இனிக்குரிய டிவோஷன் அல்லேலூயா முழக்கம். சங்கீதம் 119:164. அல்லேலூயா அப்படின்னா கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை துதிக்கிறப்ப பெரிய வெற்றியை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனை விசுவாசத்தோடு துதிக்கிறப்ப அவர் நமக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். 420 ADல இங்கிலாந்துல ஒரு பகுதியான வேல்ஸ் நாட்டுல அவங்களுக்கு விரோதமாக இரு கும்பல் யுத்தத்துக்கு வராங்க. வேல்ஸ் இராணுவத்தினர் யுத்தத்துக்கு எந்த ஆயத்தமும் இல்லாம இருக்கிறப்ப அவங்கள்ட்ட ஆயுதமும் அப்ப இல்லை. முன் அறிவிப்பின்றி திடீர்னு அவங்கள தாக்க வராங்க. அப்போ வேல்ஸ் இராணுவ தளபதிகளாய் இருந்த ஜெர்மானிக்ஸ் அப்புறம் லூப்ஸ்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டவங்க. அதனால அவர் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருந்த தேவ மனிதர்களாய் இருந்தாங்க. வேல்ஸ் தளபதிகளாய் இருந்த இவங்க இருவரும் தங்களுக்கு எதிராக அணிவகுத்து வந்த சத்துருக்களின் கூட்டத்தை பார்த்தப்ப தங்க படை வீரர்களை நோக்கி அல்லேலூயா அப்படின்னு 3 தடவை கம்பீர சத்தத்தோடு முழங்கும்படி கட்டளையிடுறாங்க. அந்த படை வீரர்கள் அல்லேலூயா அப்படின்னு ஆர்ப்பரித்த அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் அருகில் இருந்த மலைகள்ல கூட எக்கோ ஆகுது. வேல்ஸ் வீரர்களின் அல்லேலூயா முழக்கம் எதிரிகளை சடுதியான பயத்துக்குள்ளாக்குது. திகிலடைந்த அவங்க செயலற்று போயிடுறாங்க. அவர்கள் அதிக பீதி அடைந்தவங்களா இருக்காங்க. தங்கள் யுத்த ஆயுதங்களை எல்லாம் தாங்கள் அணிவகுத்து வந்து நின்று கொண்டிருந்த இடத்திலேயே போட்டுட்டு தங்கள் ஜீவன் தப்ப ஓடிடுறாங்க. இது வேல்ஸ் இராணுவத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியாக அமையுது. இதே மாதிரி வேதத்திலையும் பல நிகழ்வுகளை நம்ம வாசிக்கலாம். கிதியோனுக்கு விரோதமாக 3 பெரும் படையினர் வந்தப்ப கிதியோன் தன் படை வீரர்களிடம் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் அப்படின்னு சத்தமிடுறபடி சொல்றாரு. சத்தமிட்ட போது கிதியோனுக்கு விரோதமா வந்த சத்துருக்களின் கூட்டம் எல்லாம் கூக்குரலிட்டு கொண்டு ஓடி போயிடுறாங்க. இது மாதிரி இன்னொரு சம்பவம் இஸ்ரவேலருடைய பிரயாணத்துல அவங்களுக்கு தடையாக நின்ற எரிகோவின் மதில் தகர்ந்து விழ காரணமா இருந்த காரியம். யோசுவா கற்பித்தபடி அவங்க கீழ்ப்படிந்து ஆர்ப்பரிப்புடன் கர்த்தரை துதித்து துதியின் சத்தம் தான் அது. ஜனங்கள் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுகுது. இது மாதிரிதான் அன்பானவங்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியாதபடி எரிகோவின் மதில் போல பெருந்தடைகள் இருக்கலாம். நம்ம தொடர்ந்து தேவனை துதித்து கொண்டிருப்போம்னா பெரிய பர்வதங்கள் போன்ற தடைகளும் நமக்கு முன்பாக சமபூமி போல ஆயிரும். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பின் சத்தமோ அவிசுவாசத்தின் சத்தமோ இருந்தா அது நமக்கு தோல்வியை தான் தரும். வேல்ஸ் இராணுவ தளபதிகள் தங்கள் இராணுவத்தை தாக்கும்படியாக வந்த இரு வலிமை வாய்ந்த கும்பல்களை முன்னிலையில தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் மாத்திரம் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தனால யுத்தமே இல்லாம அவங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு. நாம் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு அவரையே சார்ந்து கொள்றப்ப அவர் நம்முடைய யுத்தங்களை அவருடைய யுத்தங்களாகவே ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். எப்போதும் நம்ம வாயில கர்த்தரை துதிக்கிற துதி மட்டும் இருக்கணும். அப்போது நம்மோடு போராடுகிற வான மண்டலங்களில் உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு வெற்றி உண்டு. தேவனே, உம்மை துதித்து வெற்றி பெற கிருபை தாரும். ஆமேன்.